பிரபஞ்சமொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, உங்கள் நபருடைய கரண்ட் ஃபீலிங் என்னவா இருக்குது அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஓகே. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராம்க்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலுமே பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே. உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஓகேயா. ஸோ இப்போ உங்கள் நபர்களுடைய கரண்ட் ஃபீலிங் உங்களை பற்றி என்னவா இருக்குது, என்ன நினைச்சு கொண்டிருக்காங்க அப்படின்றதுக்கு ஏஞ்சல் லவ் டெக்லேருந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகே. இங்கே முதல் விஷயம் என்ன வந்திருக்கு அப்படின்னா, ஒரு சில விஷயத்தில் இந்த நபர்களுக்கு ஒரு தெளிவு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. பட் அதை நீங்கள் கேட்குற மாதிரி இல்லாமல் இருக்கலாம். அல்லது நீங்கள் உங்களுக்கு ஒரு தெளிவு வேணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த நபர்கள் கொஞ்சம் காது கொடுக்காம இருக்கலாம். ஆனால் இங்கே நீங்கள் இல்லைன்னா உங்களோட பார்ட்னர் சொல்கிறத ஒருத்தருக்கு ஒருத்தர் காது கேட்கல அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே. அதுக்கு முதல் விஷயம்தான், அந்த நபர்களை உங்களோட சைட் திரும்ப விடாமல் ஏதோ ஒரு எனர்ஜி வந்து பிளாக் பண்ணுது அப்படின்றதுனாலோ என்னமோ இவங்க பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இங்க அந்த சின்ன பையனோட ஃபேஸ் அப்படியே இங்க தான் பார்த்து கொண்டிருக்கு. உங்கள தான் பார்க்குது. ஓகே. பட் உங்களோட நபரோட எனர்ஜி ஃபுல்லா உங்கள தான் பார்க்குது. பட் யாரோ ஒருத்தவங்க வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போறாங்க. ஓகே. இதுக்கு ஃபுல் மீனிங் என்ன அப்படின்னா, இவங்க பேசணும்னு வரும்போது அவங்களோட எனர்ஜி தடைப்பட்டிருக்க ஏக்கத்தை நான் இங்கே பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்தையும் புதுசாக மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னும் புதுப்பிச்சு கொள்ளணும் அப்படின்னும் அந்த நபர்கள் ஒரு சில முயற்சிகள் எடுத்து வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணி கொண்டிருக்க மாதிரி தான் இருக்குது. அதுக்கான சுச்சுவேஷன் அமைஞ்சால் நான் இப்போ நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்ணுவேன், கொஞ்சம் முன்னுக்கு போகணுன்னு ஆசைப்படுறேன், ஒரு சில விஷயத்த பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி புதுசான ஒரு தொடக்கத்துக்கு உங்கள் நபர்கள் நிறையவே ஆசைப்பட்டு கொண்டிருக்காங்க, எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க கதைக்கிறதுக்கு. பட் சரியான டைமிங் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போதைக்கு அந்த மாதிரி ஒரு டைமிங் இந்த நபர்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். ஓகே. ஏன்னா இங்கே புது தொடக்கம் தொடங்குறதுக்கு தடைகளை விதிக்கக்கூடிய எதிரியாக்களோட குழப்பம் இருக்குது அப்படின்றதுனாலோ என்னமோ இங்கே முழு விஷயமா அவங்களால பண்ண முடியல. அதே மாதிரி பலன் தரக்கூடிய விஷயத்த செய்கிறதுல இந்த நபர்கள் முயற்சி பண்ணுறதுக்கான இனி முயற்சி எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதாவது யாராவது ஒருத்தங்க உங்கள் நபர்களை ரகசியமான முறையில் இந்த ரிலேஷன்ஷிப்பை முன்னேற்ற விடாமல் ஏதாவது தடை பண்ணுறாங்க அப்படின்னாலும் இந்த காதலில் மீண்டும் மீண்டும் ஒரு சந்தேகத்தையும் சூழ்ச்சிக்குரிய விஷயத்தையும் கிரியேட் பண்ணுறாங்க. நீங்கள் 2 பேருமே ஒன்றா இருக்கணுன்ட்டு தான் ஆசைப்படுறீங்க. பட் இங்கே நடக்கிற விஷயங்கள் உங்கள வெவ்வேறு திசைக்கு இழுத்துட்டு போகுது அப்படின்னா, இந்த நபர்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்துலேருந்து ஒரு தெளிவு வருது அப்படின்றது தான் பார்க்கக்கூடியதா இருக்குது. ஓகே. ஏன்னா இங்கே உங்கள் நபர்கள் உங்ககிட்ட ஒரு சில விஷயத்த ஓப்பன் பண்ணி கதைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாம, இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா, இதுல 100க்கு 100% உங்க நபர்கள் கதைக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா, இங்க ஒரு சில நபர்கள் நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா, இது குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு மட்டும் தான். ஓகே. அவங்களுடைய நபர்கள் திடீர்னு உங்க கூட கதைக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு நான் நியூ பிகினிங் பண்றேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இது நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா, இங்க உங்களுடைய நபர்கள் ஒரு ஃபேஸ் கவர் பண்ணிட்டு அவங்களோட உள்முகத்த மறைச்சிட்டு வெளி தோற்றத்துல உங்கள ஏமாத்தக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஓகே. இது எல்லாருக்கும் மாட்டா, எல்லாருக்கும் கிடையாது. குறைஞ்ச பேருக்கு மட்டும்தான். ஓகே. பொருந்துறவங்க எடுத்துக்கொள்ளுங்க. பொருந்தல அப்படின்னா விட்டுருங்க. ஓகே. இந்த நபர்கள் ஒரு ஃபேக்கா உங்ககிட்ட நடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா இவங்க பொய் சொல்றாங்க அப்படின்றது உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஓகே. அப்போ இந்த நபர்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளணும். இந்த இடத்துல உங்கள மெல்ட் பண்ணணும். அது உடல் ரீதியான தேவையாகவும் இருக்கலாம், மன ரீதியான தேவையாகவும் இருக்கலாம். தனிப்பட்ட மனுஷருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பொருந்தக்கூடியதா இருக்கும். ஓகே. இந்த தேவைகளை ஏதோ ஒரு விதத்துல நிறைவேற்றிக் கொள்றதுக்காக இந்த நபர்கள் வேகமா உங்கள் வந்தடைறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த மாதிரி நபர்கள் உங்கள நெருங்கும்போது நீங்க ரொம்பவே கவனமா இருக்கிறது நல்லது. ஏன்னா இந்த நபர்கள பத்தி ஓப்பனா யூனிவர்ஸ் உங்களுக்கு காட்டிக் குடுத்துட்டாங்க. அவங்க உங்ககிட்ட எந்த அளவுக்கு ரகசியத்த வச்சுருக்காங்க, ஏமாத்துனாங்க அப்படின்ற விஷயத்தையும் தெரியப்படுத்திட்டாங்க. இதுக்கப்புறமும் நீங்க அதே நபர்கள் கிட்ட போய் மாட்டுனீங்க அப்படின்னா, கண்டிப்பா இது உங்க வாழ்க்கைய பாதிக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஓகே. அந்த மாதிரி நீங்க இப்போ ஒருத்தர காதலிச்சிட்டீங்க அப்படின்றதுக்காக ஆழ்மன பிடிவாதத்துல இருக்காம, ஒரு சில விஷயத்த சரியான முறையில யோசிச்சு பாருங்க. இந்த நபர்கள் கூட இருந்தா நல்லா இருக்குமா? இல்லையா? அப்படின்றத நீங்க யோசிச்சு பார்த்தீங்கனாலே, இதுக்கு ஒரு தெளிவு உங்களால பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும்.
ஸோ, அப்போ உங்க நபர்கள் உங்க பக்கத்துல வராங்க அப்டின்னா, சரியான காரணத்த சொன்னாங்க அப்டின்னா, அந்த நபர்கள் நீங்க ஏற்றுக்கொள்ளலாம். இல்ல, இந்த நபர்கள் கதைக்கும்போதே ஒரு முகமூடித்தனத்த வச்சுக்கொண்டு தான் கதைக்கிறாங்க. உள்முகத்த மறைச்சுக்கொண்டு கதைக்கிறாங்க. இவங்க வரைக்கே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்டின்னா, அந்த மாதிரி நபர்கள விட்டு நீங்கி போறது நல்லதா இருக்கும். ஏன் அப்டின்னா, ஏற்கனவே இந்த நபர்களுடைய கரண்ட் ஃபீலிங் வந்து ஸ்டெக் மூமெண்ட்ல தான் நிக்குது. ஓகே. இந்த நபர்களுக்கும் தெரியும் உங்க கூட வந்து ட்ராவல் பண்ண முடியாது. அது வந்து கஷ்டம் தரக்கூடிய விஷயம் அப்டின்னு இருந்தாலுமே, ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி, ஏதோ ஒரு வார்த்தைய சொல்லி, அவங்க உங்க பக்கத்துல இல்ல அப்டின்னாலும், உங்கள ஒரு இடத்துல ஸ்டே பண்ணி வச்சுட்டு போயிட்டுருப்பாங்க. ஓகே. ஸோ, அதே மாதிரி நீங்க ஸ்டே பண்ணி பார்த்து, பார்த்து அந்த நபர்கள் வராத காரணத்தினால நீங்க மூவ் ஆன் ஆக நினைச்சிருப்பீங்க. ஓகே. ஆனா, இப்போ என்ன நடக்குதுன்னா, திரும்பவும் அந்த நபர்கள் வந்து உங்ககிட்ட ஒரு ஹாய் சொல்லியோ, இல்ல ஏதாவது உங்கள தூண்டி விடுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியோ, திரும்பவுமே உங்கள பிளாக் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ நீங்க விழிப்புணர்வோட இருந்து கொள்றது ரொம்பவே நல்லதா இருக்கும். ஓகேயா? ஏன்னா, இந்த நபர்கள் உங்கள நெருங்கும்போது, இந்த இடத்துல அதீதமான காதலை வெளிப்படுத்துறாங்களான்னா, காதல் இல்ல. எனக்கு இங்க பாக்கைக்க இது ஏதோ ஒரு பிளானிங் மாரி தான் இருக்கு. ஓகே. ஸோ, அது மட்டும் இல்லாம, இந்த நபர்களுமே இப்ப காதல் வயப்பட்டுருக்காங்க அப்டின்னாலும், தேர்ட் பார்ட்டி கிட்ட போயிட்டுருக்காங்க அப்டின்னாலும், அந்த இடத்துலயுமே ஒரு ஏமாற்றத்த தான் பார்த்துருப்பாங்க. ஓகே. ஸோ, அந்த ஏமாற்றத்த பார்த்த விரக்திய இப்ப தீர்த்து கொள்ளணும் அப்டின்றதுக்காகவும், இவங்க இப்ப இருக்க இந்த ஃப்ரீ டைம் வந்து கொஞ்சம் பிஸி பண்ணி வச்சுக்கொள்ளணும். அவங்க வேற விதத்துல போயிட்டு ஹர்ட் பண்ற மாதிரி அவங்களுக்கான மூவ்மெண்ட் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக கூட இங்க மீண்டும் வந்து உங்கள தொந்தரவு பண்றது, உங்ககிட்ட வந்து சேர்றது இப்படிங்கிற மாதிரி எனர்ஜிஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா இங்க பாக்கிக்கு எல்லாமே ஸ்வாட்ஸ் எனர்ஜி தான் வந்திருக்கு. இது காதல் அப்படின்ற சொல்ற ஸ்வாட்ஸ் எனர்ஜி. ஏன்னா இங்க 10 ஆஃப் ஸ்வாட்ஸ் இருக்கு, 9 ஆஃப் ஸ்வாட்ஸ் இருக்கு. நடுவுல லவ்வர்ஸ் இருக்கு. அப்போ இவங்க உங்க காதுல வந்து இதுக்கு முன்னாடியும் விளையாட்டுத்தனமா எடுத்துக்கொண்டிருப்பாங்க. இதுக்கு பிறகும் வந்து அங்கால, இங்கால அசைய விடாம ஒரு லாக் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்றது தான் யூனிவர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் சொல்றாங்க. அப்ப நீங்க கவனமா இருந்து கொள்றது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லதா இருக்கும். ஓகே. ஸோ இந்த நபர்கள் ஏன் மீண்டும் உங்ககிட்ட வராங்க அப்படின்னா, இந்த நபர்கள் தேடி போன நபர்களே இந்த நபர்கள ஒரு முதுகுல குத்துற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ அந்த இடத்துல அந்த வருத்தத்த நீக்கிக் கொள்ளணும் அப்படின்னு உங்கள தொடர்பு கொள்றது, உங்களுக்கு ஒரு தகவல் குடுக்குறது, திரும்பவுமே உங்ககிட்ட வந்து ஒரு நெருக்கமான ஒரு சில விஷயத்த பேசுறது அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஏக்கங்கள இந்த இடத்துல நிறைவேற்றிக் கொள்றதுக்கான பார்க்குறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த நபர்கள் வந்து ஆல்ரெடி திருமணமான நபர்களா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே. ஏற்கனவே திருமணமாகி ஏற்கனவே இந்த நபர்களுக்கு குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நபர்கள் வந்து உங்ககிட்ட திரும்பவும் வந்து கதைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் இது நல்ல விஷயத்த நோக்கி எடுத்துட்டு போகுமா அப்படின்னா நான் ஓமென்ட்டு சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த இடத்துல நிறைய மன விரக்தியும், கடுமையான பதற்றம் நான் இது உங்களோட சைட்ல பார்க்குறேன். ஓகே. ஸோ இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கும் ஒரு மனசோர்வு, ஒரு ஆதரவு வேணும் அப்படின்னு நீங்க யோசிக்காம விழுந்தீங்க அப்படின்னா, அது இன்னுமே உங்கள இருள் பாதைக்கு வந்து அழைச்சு கொண்டு போறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. ஓகே. ஸோ, அது மட்டும் இல்லாம, நீங்க நிறைய தடவ ஒரு வார்த்தை கேட்டு கூட இந்த நபர்கள் அவங்களோட சைட்ல இருந்து ஒரு பதில் சொல்லாம இருந்திருக்கலாம். பட் வந்து, இப்போ இந்த நபர்களுக்கு நல்ல தெளிவாவே புரியுது. நீங்க அந்த இடத்த விட்டு நீங்கி போறீங்க. உங்களோட பாதைய பார்த்து கொண்டு போறீங்க அப்படின்றது இந்த நபர்களுக்கு தெரியுது. அதனால தான் இந்த நபர்கள் நீங்க விலகுனீங்க அப்படின்னா, இங்க உங்களுடைய ஒரு சில நபர்களுக்கு பண ரீதியாவே நிஜமா அந்த நபர்கள் நீங்க சப்போர்ட்டுக்கு இல்ல, உங்களோட சப்போர்ட் இல்ல அப்படின்னா நிஜமாவே கஷ்டப்படுவாங்க. ஓகே. ஸோ நிஜமாவே இந்த நபர்கள் வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய மாதிரி, இவங்க நினைச்சத சாதிச்சு கொள்ற மாதிரி ஒரு ஃப்ரீடத்த தான் நீங்க இந்த இடத்துல குடுத்துருப்பீங்க. ஓகே. ஸோ இந்த நபர்கள் இதெல்லாம் மிஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா இன்னொரு நபர்கள் கிட்ட போனா அத கட்டுப்படுத்துற மாதிரி, கண்ட்ரோல் படுத்துற மாதிரி இருக்கும். பட் அவங்க உங்களோட சைடு வந்தா, அந்த நபர்கள் தான் உங்கள கட்டுப்படுத்துற மாதிரி இருக்கும். அப்போ அந்த நபர்கள் இந்த இடத்துல அவங்கள ஹீரோவா பார்த்துக்கொள்றாங்க அப்படின்றதுனாலோ என்னவோ, மீண்டுமே உங்களிடம் வந்து உங்கள ஒரு லாக் பண்ணி ஒரு இடத்துல வைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஓகே. ஸோ நீங்க எந்த நபரை நினைச்சு கொண்டு பார்த்து கொண்டிருக்கீங்களோ, அந்த நபர்களுக்கும் உங்களுக்குமான தொடர்பு இங்க இது எல்லாருக்கும் கிடையாது. ரொம்ப ஸ்பெஷலான பெர்சன்ஸ்க்கு தான் நான் சொல்றேன். கொஞ்சம் பேருக்கு தான். ஓகே. ஸோ யூனிவர்ஸ் என்ன சீக்ரெட்டா சொல்றாங்க அப்படின்னா, ஆல்ரெடி இவங்களுக்கும் உங்களுக்குமான உறவு வந்து யூனிவர்ஸ் வந்து முறிச்சுட்டாங்க. அந்த விஷயம் முடிஞ்சு போயிட்டு. ஓகே. அது வந்து உங்களுக்கும் தெரியும். மனசார தெரியும் இந்த விஷயம் முடிஞ்சுட்டு, இதுக்கப்புறம் இந்த விஷயம் உங்களுக்கே ஸ்டார்ட் ஆகினாலும் உங்களுக்கு அது ஹர்ட் பண்ணக்கூடியதா இருக்குமெண்டு. ஓகே. உங்களுக்கான புதிய பாதைகள் வந்து ஆரம்பமாகியிருக்கு. புதிய விஷயங்கள் வந்து வச்சு கொண்டிருக்காங்க. ஓகே. ஸோ நீங்க அப்போ வந்து அந்த விஷயத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணாம மீண்டுமே இதே விஷயம் தான் வேணும் அப்படின்னீங்கன்னா, இது எல்லா விதத்திலயும் உங்களுக்கு ஒரு சவால் நிறைஞ்ச விஷயமா மாறுறதுக்கான சான்சஸ் இருக்கு. மீண்டுமே இந்த ரிலேஷன்ஷிப்க்கான போட்டிகள் வந்து தொடரப்படும்.
ஏன்னா இந்த இடத்துல இந்த நபர்கள் உங்ககிட்ட விட்டு குடுத்து போவாங்களா? அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. அப்போ நீங்க தான் அந்த நபர்களுக்காக விட்டு குடுத்து, மீண்டுமே தாழ்ந்து, ஒடுங்கி போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ, அதனால இப்ப வரக்கூடிய இந்த காதல் ஏன்னா இங்க நெறைய பேருக்கு வந்து என்னன்னா, இந்த நபர்கள் திடீர்னு வந்து உங்ககிட்ட கதைக்கிற மாதிரி தான் இருக்கு. திடீர்னு ஒரு மெசேஜ் குடுக்குறது, திடீர்னு ஒரு சகவாசத்தோட வர்றது அப்படின்ற மாரி தான் புதிய தொடக்கத்துக்கு. ஆனா நல்ல வழியால தொடங்குதா அப்படின்னு கேட்டா, இவங்களோட எண்ணங்கள் வந்து கண்டிப்பா சாக்கடை கலந்ததா தான் இருக்கு. ஓகே. ஏன்னா இவங்க எண்ணங்கள்ல வந்து சுத்தம் இல்ல அப்படின்றதுனாலோ என்னமோ, இந்த இடத்துல யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை குடுக்குறாங்க. ஓகே. நீங்க கவனமா இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது. ஏன்னா இந்த ரீடிங் பார்க்க முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அ நம்ம கொஞ்சம் உஷாரா இருந்து கொள்ளணும். இது இது வந்து நமக்கு நம்மள காயப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது அப்படின்றது ஏற்கனவே இதுக்கு முன்னாடியே யூனிவர்ஸ் வந்து கைட் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த ரீடிங் மூலியமா கன்ஃபார்ம் பண்றாங்க. மீண்டும் வந்து எடுத்துக்கொள்ளாத உன்னோட வாழ்க்கை வந்து மீண்டுமே சீரழிஞ்ச ஒரு பாதைக்கு போயிடும். அதனால நீ கவனமா இருந்து கொள்றது நல்லது அப்படின்றாங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி இங்க உங்களுடைய ஒரு சில நபர்களுக்கு வந்து ஓய்வு அப்படின்ற ஒரு விஷயம் வேணும். ஓகே. நிம்மதி அப்படின்ற ஒரு விஷயம் வேணும். அதே நேரத்தில அந்த நபர்கள் சேஃபா இருக்கிறதுக்கான இடமும் வேண்டும். ஓகேயா? ஸோ இவங்களுடைய சேஃப நோக்கி உங்கள வந்து செய்றாங்க. பட் உங்களோட சைட்ல முதுகுல குத்துறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா, இங்க 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து ரெடியா இருக்கு. எப்போ வேணாலும் இந்த நபர்கள் உங்களை விட்டு நீங்கி போறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு அப்படின்றதுனால, இந்த நபர்கள் மீண்டுமே உங்களோட வாழ்க்கைக்கு வேணுமா அப்படின்றத நீங்க வந்து உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. பலமுறை வந்து யோசிச்சு கொள்வது ரொம்பவே நல்லதா இருக்கும். இந்த காதல ஒரு தீர்மானத்த எடுத்துக்கொள்றதுக்கு. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாம காதலை பொறுத்து இப்போதைக்கு நீங்க எந்த முடிவுமே எடுக்காம கொஞ்சம் காலம் தாழ்த்தி, காலம் கடத்தி எடுக்கிறது ரொம்பவே நல்லதா இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு நீங்க என்ன முடிவு எடுத்தாலுமே, அந்த முடிவு வந்து உங்களை வந்து ஒரு முட்டாள் ஆக்கிட்டு போறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்றதுனால தான், இந்த இடத்துல வந்து யூனிவர்ஸ் வந்து கைட் பண்றாங்க. நீங்க வந்த உடனே அச்சச்சோ! வந்துட்டாங்க அப்படின்னு நீங்க இறங்கி ஓடி நீங்க ஏத்துக்கொண்டீங்க அப்படின்னா, இதுக்கு அப்புறம் வந்து இவங்க வந்து அ கிடைக்கிற மட்டும் உங்ககிட்ட என்ஜாய் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப்ப பார்த்து திரும்பவும் ஓட்டுறதுக்கான சான்சஸ் இருக்கு. நீங்க 2, 3 வாட்டி உங்க நபர்கள மன்னிச்சு ஏத்துக்கொண்டு இந்த சான்ஸ வந்து அவங்களுக்கு வழங்கிட்டீங்க. ஓகே. ஸோ, அதனால மீண்டும் இந்த நபர்களுக்கு இந்த சான்ஸ வழங்கினா, அவங்க உங்கள காயப்படுத்தாம இருப்பாங்களா? அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கொண்டு இந்த நபர்களுக்கு நீங்க ஓம் சொல்றது நல்லதா இருக்கும். ஓகே. அதே மாரி அவசரப்பட்டு இப்போதைக்கு நீங்க ஓம் சொல்லாம இருக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு இங்க கார்ட்ஸ் பார்க்கும்போது தெரியுது. எல்லாமே சீட்டிங் எனர்ஜி அண்ட் ஸ்வாட்ஸ் எனர்ஜில தான் இருக்கு. ஸோ, இந்த கத்திகள் எப்பயாவது உங்கள நோக்கி பாயும். இது குயின் ஆஃப் வாண்ட்ஸ் அதுதான். ஓகே. இந்த கத்திய வந்து எப்ப வேணாலும் உங்க மேல குத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப பாவமா தெரியும். பட் குத்திட்டு ஓடுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படின்றது தான் யூனிவர்ஸ் வந்து இந்த இடத்துல சொல்றாங்க. அப்போ நீங்க உங்க நபர்களுடைய எண்ணங்கள் வந்து நல்ல ரீதியா இப்போதைக்கு இல்ல அப்படின்றதுனால, நீங்க எதையுமே கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லதா இருக்கும். ஓகே. ஸோ, இதுதான் உங்க நபர்களுடைய கரண்ட் ஃபீலிங்கா இருக்கு. ஸோ, இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான ரீடிங் யூனிவர்ஸ் தந்தது. ஸோ, இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, பொருந்திருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி இல்ல அப்படின்டா பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஸோ, இதே போல இன்னும் ஒரு ரீடிங்ல நான் உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யா. பாய். டேக் கேர்.